இன்றைய முக்கிய செய்திகள். பெகாசஸ் உளவு செயலி விவகாரத்தில் ஒத்துழைக்கவில்லை. மத்திய அரசு மீது விசாரணை குழு பரபரப்பு குற்றச்சாட்டு. எம்எல்ஏ பதவியை இழக்கிறார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். நிலக்கரி சுரங்க வழக்கில் தேர்தல் ஆணையம் பரிந்துரை என தகவல். டெல்லி அரசை கவிழ்க்க பாஜக 800 கோடி ரூபாய் பேரம். 40 எம்எல்ஏக்களை விலை பேசியதாக கெஜ்ரிவால் புகார். ஓபிஎஸ் உடன் இணைந்து செயல்பட முடியாது என திட்டவட்டம். இபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. வணக்கம். பெகாசஸ் உளவு செயலி தொடர்பான விசாரணைக்கு மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லை என நிபுணர் குழு குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் நாட்டு நிறுவனம் உருவாக்கிய பெகாசஸ் என்ற உளவு செயலி உலகின் பல நாட்டு அரசாங்கங்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் இந்த உளவு செயலியின் மூலம் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, 2 மத்திய அமைச்சர்கள், உச்சநீதிமன்றத்தின் 2 பதிவாளர்கள், முன்னாள் நீதிபதி, தேர்தல் வியூக நிபுணர் திரு பிரசாந்த் கிஷோர் மற்றும் 40 பத்திரிகையாளர்கள் என 142 பேரின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இதனால் சர்ச்சை வெடித்ததால் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கின. இந்த குற்றச்சாட்டை மத்திய அரசு மறுத்தாலும் பெகாசஸ் பற்றி விவாதம் நடத்த முன்வரவில்லை. உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து ஆராய முன்னாள் நீதிபதி திரு ரவீந்திரன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இக்குழு அமைக்கப்பட்டு ஓராண்டு முடிந்த நிலையில் பெகாசஸ் உளவு செயலி குறித்த வழக்கு தலைமை நீதிபதி திரு NV ரமணா அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பெகாசஸ் உளவு விவகாரம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட நீதிபதி ரவீந்திரன் குழு தனது இறுதி அறிக்கையை தாக்கல் செய்தது. 3 தொகுதிகளாக வழங்கப்பட்ட இந்த அறிக்கையை ஆராய்ந்த தலைமை நீதிபதி, உளவு பார்க்கப்பட்டதாக கூறப்படும் 29 செல்போன்களிலும் பெகாசஸ் உளவு செயலி இல்லை என்றும், ஆனால் 5 செல்போன்களில் வேறு உளவு வைரஸ் இருந்ததாகவும் நிபுணர் குழு அறிக்கையில் கூறியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் விசாரணைக்கு மத்திய அரசு தேவையான ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை என்று நிபுணர் குழு குற்றம் சாட்டியுள்ளதாக கூறிய அவர், அறிக்கையின் சில பகுதிகள் தனிப்பட்ட தகவல்களுடன் உள்ளதால் பகிரங்கப்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். குடிமக்களின் தனி உரிமையை பாதுகாக்க மென்பொருட்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பை ஏற்படுத்த அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக கூறிய தலைமை நீதிபதி, அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்ய வசதியாக விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். சுரங்க முறைகேடு வழக்கில் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனின் எம்எல்ஏ பதவியை பறிக்குமாறு அம்மாநில ஆளுநருக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. அம்மாநிலத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. 2021ஆம் ஆண்டு அவர் தனது பதவியை பயன்படுத்தி சட்டவிரோதமாக சுரங்க உரிமத்தை பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் செயல்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவித்த பாஜக இதில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியது. இந்நிலையில் இந்த வழக்கில் முதலமைச்சரின் உதவியாளர் பங்கஜ் மிஸ்ரா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டு தொடர்பாக பங்கஜ் மிஸ்ரா மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களின் வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று அதிரடி சோதனை நடத்தினர். இதில் 13 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் முதலமைச்சரின் மற்றொரு உதவியாளரான பிரேம் பிரகாஷ் வீட்டிலிருந்து 2 AK-47 துப்பாக்கிகளும் 60 துப்பாக்கி குண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக பிரேம் பிரகாஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையே நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கியதில் நடந்த முறைகேடு தொடர்பான புகாரில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் கருத்தை ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள தேர்தல் ஆணையம், முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனின் எம்எல்ஏ பதவியை பறிக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ளது. ஆனால் இந்த தகவலை முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மறுத்துள்ளார். 800 கோடி ரூபாய் செலவழித்து டெல்லி அரசை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி மாநில துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா வீட்டில் கடந்த வாரம் சோதனை செய்த சிபிஐ புதிய கலால் வரி கொள்கையில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி அவர் உள்ளிட்ட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது. பாஜகவின் பேரத்திற்கு அடிபணியாததால் தமது வீட்டில் சிபிஐ சோதனை நடத்தப்பட்டதாகவும் டெல்லி அரசை கவிழ்க்க சதி நடப்பதாகவும் திரு சிசோடியா குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களின் கூட்டம் டெல்லியில் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டில் இன்று நடைபெற்றது. இதில் 53 எம்எல்ஏக்கள் நேரடியாக கலந்து கொண்டனர். திரு சத்யேந்தர் ஜெயின் சிறையிலும் திரு மணீஷ் சிசோடியா ஹிமாச்சல பிரதேசத்திலும் உள்ள நிலையில் மீதமுள்ள 7 பேரும் திரு கெஜ்ரிவாலிடம் தொலைபேசியில் பேசியதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. கூட்டத்திற்கு பின்னர் ராஜ்காட்டிற்கு எம்எல்ஏக்களுடன் சென்ற திரு கெஜ்ரிவால் மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் தரையில் அமர்ந்து அனைவரும் பிரார்த்தனை செய்தனர்.
இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியில் இருந்து 40 எம்எல்ஏக்களை இழுக்க பாஜக முயற்சித்ததாகவும் அவர்களுக்கு தலா 20 கோடி ரூபாய் வழங்குவதாக பேரம் பேசியதாகவும் குற்றம் சாட்டினார். एक एक एमएलए को 20-20 करोड़ रुपए ऑफर किए जा रहे हैं. 40 एमएलए चाहिए इनको. 800 करोड़ रुपए इन्होंने कहीं रख रखे हैं तैयार दिल्ली की सरकार गिराने के लिए. 800 கோடி ரூபாய் கொடுத்து டெல்லி அரசை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாக கூறிய திரு கெஜ்ரிவால் இந்த பணம் யாருடையது என்று கேள்வி எழுப்பினார். பாஜகவின் பேரத்திற்கு ஒரு எம்எல்ஏ கூட அடிபணியாதது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் டெல்லியில் ஆபரேஷன் தாமரை தோல்வியடைந்து விட்டதாகவும் அவர் கூறினார். 70 எம்எல்ஏக்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் 62 பேரும் பாஜக எம்எல்ஏக்கள் 8 பேரும் உள்ளனர். தொழில்துறையினரின் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கு செவிமடுக்க தமிழக அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேற்கு மாவட்டங்களில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் 2வது நாளான இன்று திருப்பூரில் நடந்த தோள் கொடுப்போம் தொழில்களுக்கு என்ற தலைப்பிலான மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது 167 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து தொழில் முனைவோர்களுக்கு உதவிகளை திரு ஸ்டாலின் வழங்கினார். கோவையில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனத்தையும் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பிணையின்றி வங்கிகளில் கடன் பெறுவதற்கான தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர் ஈரோடு மஞ்சள் தூள், பவானி ஜமுக்காளம், பன்ருட்டி முந்திரி பதப்படுத்துதல் என குறுந்தொழில்களுக்கு தனி குழுக்கள் அமைக்கப்படுவதாக கூறினார். வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் உற்பத்திக்கு முதலீட்டு மானியம் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் எனப்படும் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் ஆண்டொன்றுக்கு 8000 கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டு அதில் 4000 கோடி அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த வகை பொருட்கள் தயாரிப்ப சிறப்பு வகை தொழில்கள் ட்ரஸ்ட் செக்டார் பிரிவில் சேர்த்து எம்எஸ்எம்இ துறையின் மூலமாக முதலீட்டு மானியம் வழங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கை ஏற்கப்படுகிறது. முதலீட்டு மானியம் வழங்கப்படும்னு நான் அறிவிக்கிறேன். இந்த நடவடிக்கையால் பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்களும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் பலன் பெறுவர் என்று முதலமைச்சர் கூறினார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கு செவிமடுக்க அரசு எப்போதும் தயாராக இருப்பதாக கூறியவர் அனைத்து மாவட்டங்களும் சம அளவில் வளரவே தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்தார். நாளை பெருந்துறையிலும் அதைத் தொடர்ந்து கோவையிலும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் திரு ஸ்டாலின் நாளை இரவு சென்னை திரும்புகிறார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி திரு பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி திரு பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் திரு துரைசாமி, திரு சுந்தர் மோகன் ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட எடப்பாடி திரு பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் திரு வைத்தியநாதன் யூகங்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு அப்பால் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். அதிகாரம் பெற்றவர் பொதுக்குழுவை கூட்டவில்லை என்று கூறியதும் 1.5 கோடி அதிமுக உறுப்பினர்களின் எண்ணங்களை 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் பிரதிபலித்தார்களா என வினவியதும் யூகங்களின் அடிப்படையிலானவை என அவர் தெரிவித்தார். திரு பன்னீர்செல்வம் தரப்பு கோரிக்கையே விடுக்காத நிலையில் ஜூன் 23ஆம் தேதிக்கு முந்தைய நிலையே நீடிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டது அசாதாரணமானது என திரு வைத்தியநாதன் கூறினார். அடுத்து வாதிட்ட எடப்பாடி திரு பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் திரு அரியமா சுந்தரம் பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளே இறுதியானது என கட்சி விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முடிவெடுக்க அடிப்படை உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும் அதனால்தான் பொதுக்குழு கூட்டத்திற்கு அவர்களை அழைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பிரச்சனை எழுந்துள்ளதால் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இணைந்து செயல்பட முடியாது என்று திரு அரியமா சுந்தரம் கூறினார். பொதுக்குழுவை இருவரும் இணைந்துதான் கூட்ட வேண்டும் என்ற தீர்ப்பு விபரீதமானது என எடப்பாடி திரு பழனிசாமியின் மற்றொரு வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண் தெரிவித்தார். அடுத்து வாதிட்ட திரு பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர் திரு குரு கிருஷ்ணகுமார் அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படும் ஒரே கட்சி அதிமுக தான் என்றும் அடிப்படை உறுப்பினர்களை விட பொதுக்குழு உறுப்பினர்கள் மேலானவர்கள் என்பதை ஏற்க முடியாது என்றும் கூறினார். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை அடிப்படை உறுப்பினர்களே தேர்ந்தெடுத்ததாகவும் பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறாவிட்டால் அந்த பதவிகள் காலாவதியாகிவிடும் என கட்சி விதிகளில் கூறப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பின்னர் வாதிட்ட திரு OPS தரப்பு வழக்கறிஞர் திரு அரவிந்த் பாண்டியன் அதிமுக பொதுச் செயலாளரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களே தேர்ந்தெடுக்க வேண்டும் என எம்ஜிஆர் கொண்டு வந்த விதியை மாற்றவே முடியாது என கூறினார். பொதுக்குழு உறுப்பினர் திரு வைரமுத்து சார்பில் வழக்கறிஞர் திரு ஸ்ரீராம் வாதிட்டதை தொடர்ந்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது.
இதற்கிடையே கடந்த மாதம் 11ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் புகுந்து பொருட்களை எடுத்துச் சென்றதாக ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திரு பன்னீர்செல்வம், திரு வைத்திலிங்கம், திரு மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது. பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதால் தொகுதி வளர்ச்சி தொடர்பான கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதாக புதுச்சேரியில் சுயேட்சை எம்எல்ஏ குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அங்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி செய்து வருகிறது. ஆட்சி பொறுப்பேற்றது முதலே இரு கட்சிகளுக்குள்ளும் இடையே பனிப்போர் நிலவி வரும் சூழலில் வாரிய பதவிகளை நிரப்புவதிலும் மோதல் நீடிக்கிறது. இதனால் ஆட்சி அமைந்து 15 மாதங்களாகியும் வாரிய பதவிகள் நிரப்பப்படாமல் உள்ளன. இந்நிலையில் சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது பாஜகவுக்கு ஆதரவு அளித்து வரும் ஏனாம் தொகுதியைச் சேர்ந்த சுயேட்சை உறுப்பினர் திரு சீனிவாஸ் அசோக் தனக்கு அலுவலகம் ஒதுக்கி தராதது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அலுவலகம் கட்ட இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அலுவலகம் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். அப்போது திரு சீனிவாஸ் அசோக்கிற்கு ஆதரவாக பேசிய பாஜக எம்எல்ஏக்களும் பாஜக ஆதரவு சுயேட்சை உறுப்பினர்களும் அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுயேட்சை உறுப்பினர் திரு அங்காளன் பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதாலேயே தொகுதி பிரச்சனைகளுக்கு அரசு செவி சாய்ப்பதில்லை என குற்றம் சாட்டினார். நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை கடந்த சட்டசபையிலும் வைத்தோம், இந்த சட்டசபையிலும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம், பல கேள்விகளை கேட்கின்றோம். எந்த கேள்விக்கும் சரியான பதில் எங்களுக்கு வழங்கப்படுவதில்லை. பல்வேறு கோரிக்கை கொடுத்து பல்வேறு கடிதங்கள் துறைக்கு அனுப்பி கூட இதுவரையும் செய்யப்படாமல் இருக்கின்றது. குறிப்பாக இளைஞர்களும் மாணவர்களையும் சீரழிக்கின்ற கஞ்சா கலாச்சாரம் எனது தொகுதியிலே தலைவெறித்தாடி கொண்டிருக்கின்றது. என்ஆர் காங்கிரஸ் கேண்டிடேட்டை தோற்கடித்து வெற்றி பெற்ற காரணத்தினாலும் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருந்த காரணத்தாலும் எங்களை முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டு தாண்டோத்தனமாக அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுவதால் தொகுதி மக்களின் குறைகள் தீர்க்கப்படாமல் உள்ளதாக சுயேட்சை எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே புதுச்சேரியில் உள்ள பான்லே நிறுவனம் விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் செய்யாமல் வெளியாட்களிடம் வாங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா குற்றம் சாட்டினார். தவறாக அதிகாரிகளுடைய தவறு செய்கின்ற அதிகாரிகளுக்கு சென்று இருக்கிறது. இது முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். எவ்வளவு பணம் இது போன்று தவறுதலாக மோசடி செய்யப்படுகிறது என்பதையும், எத்தனை கோடி ரூபாய் பான்லேவில் தவறு நடந்திருப்பது என்பதையும் முதல்வர் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். இதனால் அரசுக்கு ஆண்டிற்கு 7 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார். ஆம்பூர் அருகே பாலாற்றில் நுரையுடன் மழை வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக மாராப்பட்டு பகுதியில் பாலாற்றில் நுரை பொங்க கழிவுநீர் செல்வதால் தோல் தொழிற்சாலையில் இருந்து கழிவுநீர் திறந்து விடப்பட்டதாக மக்கள் சந்தேகமடைந்தனர். ஒவ்வொரு முறையும் பாலாற்றில் மழை வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது நுரை பொங்க தண்ணீர் செல்வதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தனர். இம்முறையாவது ஆற்றில் கழிவுநீரை கலந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தோல் தொழிற்சாலைகள் கழிவு நீரை சுத்திகரித்து வெளியிடுகின்றனவா என அதிகாரிகள் ஆய்வு செய்வதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாலாற்றில் தண்ணீர் நுரை பொங்க ஓடுவது தோல் தொழிற்சாலை கழிவு அல்ல என்றும் ஆங்காங்கே தேங்கியிருந்த சாக்கடை கழிவு நீர்தான் என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். உக்ரைன் நாட்டில் நேற்று 31வது சுதந்திர தினம் கொண்டாடிய போது சாப்லினே ரயில் நிலையம் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலில் ரயில் நிலையம் இருந்த பகுதியே சின்னாபின்னமானது. டொனட்ஸ்க் நகரில் ரஷ்ய குண்டுவீச்சில் பெரிய அங்காடி ஒன்று தீப்பிடித்தெரிந்தது. தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். ரஷ்ய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் இறுதி வரை போராடும் என்று கூறினார். குஜராத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய பில்கிஸ் பானு பாலியல் மற்றும் அவரது உறவினர்கள் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளிகள் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விடுவிக்கப்பட்ட 11 பேரையும் பொதுநல வழக்கில் இணைத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் பாழைனஹள்ளியில் லாரியும் வேனும் மோதிய விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் படுகாயமடைந்தனர். 4 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு மோடி அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவில் கொரோனா சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 94,000 குறைந்துள்ளது. நேற்று 10,725 பேருக்கு தொற்று உறுதியானது. மகாராஷ்டிராவில் 1,913 பேரும், கர்நாடகாவில் 1,255 பேரும், கேரளாவில் 1,154 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 36 பேர் உயிரிழந்தனர். 13,084 பேர் குணமடைந்த நிலையில் 94,047 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தின் 70வது பிறந்த நாள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தொண்டர்கள் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களை பார்த்து திரு விஜயகாந்த் உற்சாகமாக கையசைத்தார். திரு விஜயகாந்தை நடிகர் கார்த்தி சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உடல் நலம் பெற்று துடிப்பான மனிதராக அவர் வலம் வர வேண்டும் என்பதே தமது ஆசை என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், திரு ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் திரு விஜயகாந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல தோல் நிறுவனங்களான KH மற்றும் ஃபரீதா நிறுவனங்களில் நடைபெற்று வரும் சோதனையில் வரி ஏய்ப்பு தொடர்பாக ஏராளமான ஆவணங்கள் சிக்கியதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை, வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட 60 இடங்களில் 3வது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டல திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் வணிகர்கள் கடைகளில் கருப்பு கொடி ஏற்றியுள்ளனர். இந்த திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட நாகை மீனவர்கள் 10 பேரை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க திரிகோணமலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் காவல் நிலைய காவலர் திருமதி ஆயினா ஆதரவற்று உயிரிழப்போரின் உடல்களுக்கு இறுதிச் சடங்குகள் செய்து அடக்கம் செய்து வருவதற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. 5 ஆண்டுகளாக இந்த சேவையில் அவர் ஈடுபட்டுள்ளார். ஆதரவற்றோர் மரணமடைந்தால் தொண்டு நிறுவனங்களிடம் உடல்களை ஒப்படைப்பதுடன் காவலர்கள் பணி முடிந்துவிடும். ஆனால் காவலர் ஆமினா தொண்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து மயானங்களுக்கு சென்று உடல்களை அடக்கம் செய்யும் வரை அவர்களுடனேயே இருந்து வருகிறார். அவரது சேவையை டிஜிபி திரு சைலேந்திர பாபு பாராட்டி சான்றிதழ் வழங்கியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே புளியம்பட்டியில் கைவிசை தண்ணீர் குழாயையும் சேர்த்து சாலை அமைத்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கிராம மக்கள் தண்ணீர் பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 311 புள்ளிகள் சரிந்து 58,775 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 83 புள்ளிகள் குறைந்து 17,522 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 38,800 ரூபாயாகவும் 1 கிராம் 4,850 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 60 காசுகள் அதிகரித்து 61 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெகாசஸ் உளவு செயலி தொடர்பான விசாரணைக்கு மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லை என நிபுணர் குழு குற்றம் சாட்டியுள்ளது. சுரங்க முறைகேடு வழக்கில் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் MLA பதவியை பறிக்குமாறு அம்மாநில ஆளுநருக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. 800 கோடி ரூபாய் செலவழித்து டெல்லி அரசை கவிழ்க்க பாஜக சதி செய்வதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.